வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஹரியானா சட்டசபை தேர்தல் வருகிற அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெற இருக்கு. இப்போ அதற்கான ஆயத்த பணிகள்ல ஆம் ஆத்மி கட்சியும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி கூட்டாக அவர்கள் முயற்சித்துட்டு இருக்காங்க. செய்திகள்லாம் நாம் பார்க்கிறோம். இதற்கு இடையில மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாட் மற்றும் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா இருவரும் ராகுல் காந்திய சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் மட்டுமே அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு அடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால சந்திப்பதற்கு அவகாசம் கேட்டிருக்காங்க அப்படிலாம் சொல்லப்படுகிற பொழுது அவங்க கண்டிப்பா இந்த சட்டசபை தேர்தலில் வினேஷ் போகட் போட்டியிட போறாரு அப்படின்ற தகவலும் வெளியாகுது. காங்கிரஸ் கட்சியிலும் அந்த பேச்சு எடுபட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. வினேஷ் போகட் நம்ம இடம் கொடுக்கணும், நம்ம சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த நகர்வு இருக்கு இல்லையா, இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு பக்கம் அது அரசியலாவும் பேசப்படும், இன்னொரு பக்கம் அது பாஜகவுக்கு பெரிய அழுத்தமாவும் இருக்கும். நீங்க எப்படி அதை பார்க்க? இந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் நாடு திரும்பிய உடனேயே காங்கிரஸ் கட்சியினுடைய ஹரியானா மாநில தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அறிவிப்பு எத்தகைய அறிவிப்பு என்று சொன்னால், அவரை மாநிலங்களவைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்கள் நிறுத்தப் போகிறோம் என்று அப்போதே அவர் சொன்னார். பாஜக கூடாரம் கொஞ்சம் கலக்கத்தில் தான் அந்த அறிவிப்பிலேயே இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். இந்த ஹரியானா மாநில மக்களுக்கு இரண்டு பிரச்சனை என்பது ஒரு பிரஸ்டீஜியஸ் இஷ்யூன்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில், அந்த மாதிரியான பிரச்சனையாக இருக்கிறது. ஒன்று இந்த அக்னிவீர் திட்டம். அந்த அக்னிவீர் திட்டத்தின் மூலமாக இராணுவ வீரர்களாகக்கூடிய தங்கள் மாநிலத்து பிள்ளைகளினுடைய கனவு சிதைக்கப்படுகிறது. எப்படி நம்ம நீட் விவகாரத்தை இங்க ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூவா தமிழ்நாட்டுல எடுத்துக்கிறோமோ, அது மாதிரி அங்க அக்னிவீர் திட்டத்தை எடுத்துக்கிறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் இருந்து அதிகமானவர்கள் இந்த இராணுவத்துல போய் பணிக்கு சேரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிற காட்சிகளை நாம பார்க்கிறோம். அதுல இப்போ ஹரியானாவில் ஒரு மிகப்பெரிய இடர்பாடு வந்து விட்டதாகவே அவர்கள் உணர்கிறார்கள். அதற்கு பிரதானமான காரணம், ஹரியானாவில் இருப்பவர்களுடைய குடும்பங்களிலேயே பெற்றோர்கள் தங்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தால் அதுல ஒரு பிள்ளைய பட்டாளத்துக்கு அனுப்பணும்னு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இராணுவத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லியே அவர்கள் வளர்க்கப்படுவார்கள். அவர்களுக்கு அது ஒரு கூடுதலான அங்கீகாரத்தை தருவதாக, இந்த தேசத்தின் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய பற்றை நாங்கள் இராணுவத்தில் சேர்ந்துதான் நிரூபிக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் அவர்கள் அத்தகைய ஒரு உணர்வு கொண்டவர்களாக இருக்கிற காரணத்தால் இந்த அக்னிவீர் திட்டம் அதற்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டை போட்டு விட்டது, தங்களுடைய எண்ணங்களை கனவுகளை சிதைத்து விட்டதுன்னு ரொம்ப சென்சிட்டிவா ஃபீல் பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, தங்கள் மாநிலத்தினுடைய ஒரு விளையாட்டாக கருதப்படுகிற, எப்படி நாம் இங்கே கபடியை நம்முடைய மாநிலத்தினுடைய விளையாட்டு என்று கருதுகிறோமோ, அத்தகைய விளையாட்டு தான் அங்கே மல்யுத்தம் என்பது. நீங்கள் இதுவரை தேசிய அளவில் பதக்கங்களை வென்றவர்களுடைய எண்ணிக்கையை எடுத்து பார்த்தால் பெரும்பகுதி ஹரியானாவை சேர்ந்தவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த மண்ணினுடைய விளையாட்டாக கருதப்படுகிற அந்த மல்யுத்தம் உலக அளவுக்கு ஒரு அரங்கத்தில் ஒரு வெற்றிக்கனியை தேடித் தருகிற நேரத்தில் இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு முட்டுக்கட்டைகளை எல்லாம் தாண்டி வினேஷ் போகத் அந்த வெற்றிக்கனியை பறிக்கப் போகிறார் என்று எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்த நேரத்தில், எதிர்பாராத விதமாக போட்டியில தோல்வி அடைஞ்சிருந்தா கூட அந்த மாநில மக்களுக்கு இவ்வளவு பெரிய வலியும் வேதனையும் இருந்திருக்காது. ஆனால் போட்டியிடுவதில் இருந்தே அவரை நீக்கி ஒரு 100 கிராம் எடையை கூடியிருக்கிறார் என்று சொல்லி அவர்களை நீக்கியது இருக்கிறது அல்லவா, அந்த மாநிலத்தினுடைய மக்கள் மனதில் ஒரு ஆறாத ரணமாகவே அது இருக்கிறது என்றுதான் இப்போது வரை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் பாரதிய ஜனதா கட்சி என்று எல்லோரும் கருதுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தான் பின்னால் இருந்து இந்த சதிவலையை, சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார்கள் என்பது அந்த மாநில மக்களினுடைய எண்ணம். அதை இப்போது காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்காக பயன்படுத்திக் கொள்கிறதா என்று கேட்டால் உண்மைதான். தேர்தலுக்காக இயக்குகிற கட்சி தானே. நீங்கள் எதை வைத்து, எந்த அதிகாரத்தை வைத்து வினேஷ் போகத்தை இப்போது இந்த வெளி உலகத்தில் இருந்து அவரை முடக்குவதற்கு, அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த நட்சத்திர அந்தஸ்துகளை கிடைக்க விடாமல் செய்தீர்களோ, அதே வினேஷ் போகத்துக்கு நாங்கள் அதிகாரத்தை வேறு விதமாக தருகிறேன் என்று சொல்வது கூட ஒரு சமூக நீதி பார்வை என்றுதான் நான் பார்க்கிறேன். அது தேர்தல் அரசியலுக்காகவும் இருக்கலாம், தேர்தல் அரசியல் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அவரை களத்தில் நிறுத்த வேண்டும் என்ற காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம், உண்மையிலேயே வினேஷ் போகத்துக்கு அப்படி ஒரு மனநிலை இருக்கிறதா என்று கேட்டால் அது இதுவரை வினேஷ் போகத் வாய் திறக்கவில்லை. அவர் வாய் திறக்காமல் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் பேசுகிறது.
ஒருவேளை வினேஷ் போகத் களத்தில் இறக்கப்படுவார் என்றுதான் நானும் புரிந்து கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் ராகுல் காந்தியை சந்திக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எதற்காக ராகுல் காந்தியை சந்திக்கணும்? இதற்கு முன்பு ராகுல் காந்தியை சந்தித்து முறையிடுவதாக இருந்தால் முறையிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போது ராகுல் காந்தியை சந்திப்பது அரசியல் ரீதியிலான சந்திப்பு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டதை போல கே.சி. வேணுகோபால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர், அவரையும் சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் தேடி கேட்டிருக்கிறார்கள் என்றுதான் எல்லா ஊடகங்களிலும் செய்திகள் வந்திருக்கின்றன. அதில் ஏறக்குறைய உண்மை இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அப்படி அவரையும் சந்திக்கிற பட்சத்தில் சட்டமன்ற தேர்தலில் 2 வீரர்களும் களமிறக்கப்பட போகிறார்கள் என்பதைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன்னு கேட்டா, இந்த ஹரியானா மாநிலத்தினுடைய தேர்தலை அறிவித்து விட்டு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. முதல்ல அறிவிக்க வேண்டிய 4 மாநிலங்கள்ல 2 மாநிலங்களுக்கு தேர்தல் அறிவிச்சாங்க. காஷ்மீருக்கும் ஹரியானாவுக்கும் தேர்தல் தேதியை அறிவிச்சாங்க. காஷ்மீருக்கு செப்டம்பர் மாதமே 2 கட்டமாக தேர்தல், அக்டோபர் மாதத்தில் ஹரியானாவுக்கு தேர்தல். ஒரே நாளில் 2 மாநிலங்களுக்கும் சேர்த்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது. ஏன் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிடுகிற போது இந்த மத விழாக்கள் எல்லாம் பின்பற்றப்படும்னு தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா? ஆண்டு தவறாம நடக்கிறது தானே சார் அக்டோபர் மாதத்தினுடைய முதல் வாரத்துல. அப்போதெல்லாம் அதை கணக்கில் கொள்ளாமல் நீங்கள் தேர்தல் தேதியை எதன் பொருட்டு அறிவித்தீர்கள்? ஒன்று. அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்கள்லாம் வெளியூருக்கு போயிருவாங்க, ராஜஸ்தானுக்கு போயிருவாங்க, அதனால அதுல கருத்தில் கொண்டு நம்ம தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எத்தனை சதவீத மக்கள் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் மிக மிக சொற்பமானவர்கள். குறிப்பா 3 மாவட்டங்கள்ல, அதாவது குரு ஜம்பேஸ்வரினுடைய நினைவை போற்றுகிற அந்த விழா ராஜஸ்தான் மாநிலத்துல நடைபெறுகிற விழா. குரு ஜம்பேஸ்வர் தான் அந்த மதத்தினுடைய மதகுரு என்று அவர்கள் கருதுகிறார்கள். அந்த பிசோமி பந்த் என்கின்ற அந்த சமூகம் ஒரு 3 பகுதிகளுக்குள்ளேயே உள்ளடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் ஹரியானாவில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்கிற செய்தி. அந்த பட்காபாத், ஹிதிகார், அதுக்கப்புறம் இன்னொரு பகுதி சிர்சா, இந்த 3 பகுதிகளில் தான் அடர்த்தியாக வாழ்கிறார்கள். நீங்க 2 கட்டமா தேர்தல் நடத்திட்டு போங்க. ஏற்கனவே நீங்க ஜம்மு காஷ்மீர்ல 2 கட்டமாக தேர்தலை நடத்துறீங்கல்ல, அந்த மாதிரி 2 கட்டமாக தேர்தல் நடத்திருக்கலாமே. இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் தேர்தலை இன்னொரு தேதிக்கு தள்ளி வச்சிருக்கலாமே. ஏன் இதை நீங்கள் திட்டமிட்டு தேர்தலை தேதி தள்ளி வைத்தீர்கள் என்று சொன்னால், ஹரியானாவுல பாஜக செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்றீங்க. நாடாளுமன்ற தேர்தலே நம்ம பார்த்தோமா இல்லையா? மோடியினுடைய தேர்தல் பிரச்சார அட்டவணை வெளிவருகிற வரை காத்திருந்தது தேர்தல் ஆணையம். 2019 தேர்தல் தேதி எந்த நாளில் அறிவித்தார்கள், 2024 தேர்தல் தேதி எந்த நாளில் அறிவித்தார்கள் நாம் கவனத்துல கொண்டு பார்க்கணும். மோடியினுடைய பிரச்சார பயணத்தை ஒட்டி அவர் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் எப்படி போய் பிரச்சாரம் செய்தா சரியா இருக்குமோ அதற்கு ஒத்து ஊதுவதை போல ஒரு தேர்தல் தேதியை அட்டவணையாக வெளியிட்டது தேர்தல் ஆணையம் என்பது அப்போதிலிருந்து இப்போது வரை இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்ப ஹரியானாவிலும் அதுதான் நடந்திருக்கு. ஹரியானாவுல கூட்டணி இன்னும் செட்டில் ஆகல. 2வது முறை 2019 ஆட்சி அமைச்சாங்க. 2014 முழு மெஜாரிட்டி கிடைச்சது. 2019 மெஜாரிட்டி கிடைச்சதான்னா முழு மெஜாரிட்டி கிடைக்கல. அப்போ என்ன பண்ணாங்க? 90 இடங்கள் சார். 90 இடங்கள்ல 46 இடங்கள் பெறுபவர்கள் அறுதி பெரும்பான்மை பெற்றதாக கருதப்படுவார்கள். ஆனால் 46 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்ததான்னா இல்ல. 46 இடத்துல வெறும் 40 இடங்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைச்சது. காங்கிரஸ் கட்சிக்கு 31, ஜேஜேபி என்று சொல்லப்படுகிற சௌதாலாவினுடைய கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்கு 10 இடங்கள் கிடைத்தது. இப்ப கூட்டணி ஆட்சியை தான் நீங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது எத்தகைய கூட்டணி ஆட்சின்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 10க்கு 10 தொகுதியையும் கைப்பற்றியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி. ஜேஜேபியும் பிஜேபியும் சேர்த்து 10 இடங்களிலும் வெற்றி பெற்றார்கள். இப்ப எப்படி நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு ஹரியானா மாநிலத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்படுதோ அப்படித்தான் 2019 அறிவிக்கப்பட்டது. 2019 தேர்தல் அறிவிக்கப்படுகிற போது பாரதிய ஜனதா கட்சி ஃபுல் ஸ்வீப் பண்ண போறாங்கன்னு தான் எல்லோரும் கருதினார்கள். ஆனால் தேர்தல் முடிவு என்பது வேறு விதமாக அமைந்தது. இப்ப யூனியன் பவர் மினிஸ்டரா இருக்கிறார மனோகர்லால் கட்டார் முழு பெரும்பான்மை பெறுவதற்கு முன்பாகவே கவர்னரை போய் நேர்ல சந்திச்சு மனோகர்லால் கட்டார் முதலமைச்சராக நான் பொறுப்பேற்பதற்கு ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருகிறேன் உரிமை கோரினார். ஆளுநரும் அழைத்தார். எப்படி அறுதி பெரும்பான்மை இருக்கிறதா என்றெல்லாம் அவர் கேட்கவில்லை. ஏதோ ஒரு வகையில் ஒரு செட்டில்மெண்ட் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த முறை நான் குறிப்பிட்டதை போல 2 மிக முக்கியமான பிரச்சனை. ஒன்று அக்னிவீர் திட்டம், இன்னொன்று இந்த மல்யுத்த வீராங்கனைகள் பழிவாங்கப்பட்டிருக்கின்ற இந்த சம்பவம். இவை 2ம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நேர் எதிர் நிலைப்பாட்டை அந்த மாநில மக்களிடத்துல எடுத்திருக்கு. இன்னொன்னு மிக முக்கியமா 10 ஆண்டுகளாக ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி.
இதை காங்கிரஸ் கட்சி அறுவடை செய்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப கூட ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் இன்னும் உடன்படிக்கைக்கு வரல ஹரியானாவுல. அதுல ரொம்ப குறிப்பா சுனிதா கெஜ்ரிவால் ஏற்கனவே பிரச்சாரங்களை எல்லாம் ஹரியானாவுல முன்னெடுத்துட்டாங்க. ஆனால் காஷ்மீர்ல ஒரு கூட்டணி செட்டில் ஆனதை போல, எப்படி ஃபரூக் அப்துல்லா இடத்துல பேசி கூட்டணி இல்லை என்று ஃபரூக் அப்துல்லா ஏற்கனவே களம் காண்பதாக முடிவு செய்து விட்டார். உமர் அப்துல்லா தேர்தல் பிரச்சார பயணங்களுக்கான தயாரிப்புகளை எல்லாம் தயார் செய்திருந்த நேரத்துல ராகுல் காந்தியை நேரடியா போனார் சார். நேரடியா காஷ்மீருக்கு சென்று அங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இப்போது ஒரு சுமூகமான சூழல் எட்டப்பட்டிருக்கிறது. காஷ்மீரில் காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி, யார் தலைமையிலன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஷேக் அப்துல்லா தலைமையிலான ஃபரூக் அப்துல்லா தலைமையிலான கூட்டணின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, பாஜகவுக்கு வேலை இல்லை என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்த போகிறது. இப்ப ஆம் ஆத்மி கட்சி ஏற்கனவே பஞ்சாப் மாநிலத்துல ஆளுங்கட்சி, டெல்லியில அவர்களுடைய அதிகாரம், டெல்லியும் பஞ்சாபையும் ஒட்டி இருக்கக்கூடிய ஹரியானா, நிச்சயமாக அவர்களுக்கென்று ஒரு வாக்கு சதவீதம் இருக்கத்தான் போகிறது. இந்த தேர்தல்ல ஒரு பெரிய இம்பாக்டா ஆம் ஆத்மி கட்சி உருவாக்குவார்கள் என்றுதான் நானும் புரிந்து கொள்கிறேன். அந்த வாக்குகள் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் இப்போது காங்கிரசும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து அறுவடை செய்து கொள்ள போகிறார்கள். எனவே இந்த தேர்தல் யுக்தியை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது என்பதற்கு ஒரு அவகாசம் தேவைப்படுகிறது. அதான் சொன்னேன், செட்டில்மெண்ட் ஆகல பாஜகவுக்கு. அதனால பாஜக அக்டோபர் 1ஆம் தேதி அறிவிப்பு தேர்தல் நடக்கிறதா இருந்துச்சு. இப்போ அக்டோபர் 5ஆம் தேதி, அந்த இடைப்பட்ட ஒரு 3 நாட்கள்ல செட்டில்மெண்ட் ஆயிடுமா? இல்ல, நீங்க 3 நாட்கள்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தேர்தல் அரசியலை பொறுத்தவரை, வாக்கு அரசியலை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் நிகழத்தக்கதுதான். இப்ப நீங்க எப்படி இந்த முறையை அணுகணும்னு கேட்டா, இது வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சி வாய் திறக்காம இருக்கு. ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டு, அதனாலதான் நான் சொன்னேன், சுனிதா கெஜ்ரிவால் பிரச்சாரத்தையே முன்னெடுத்தார் ஹரியானா மாநிலத்துக்கு போய். இப்ப காங்கிரஸ் கட்சியோடு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இது மட்டும் இல்ல, சுயேட்சைகளாக 3 பேர் ஜெயிச்சிருந்தாங்க கடந்த சட்டமன்ற தேர்தல். அந்த சுயேட்சைகளை தங்கள் பக்கம் வளைப்பதற்கான வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக 20.96 விழுக்காடு என்கிற அளவில், அதாவது 100%க்கு 20% வாக்காளர்கள், 1 கோடி பேர் வாக்காளர்கள்னா 20 லட்சம் வாக்காளர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தலித் வாக்காளர்கள். நீங்க தொகுதி எண்ணிக்கையிலேயே 90 இடங்களில் 17 தொகுதிகள் தனி தொகுதிகள். இதுல போன முறை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் தலித் சமூக மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிற தனி தொகுதிகளில் அதிகமான வெற்றியை பெற்றது. அதற்காகத்தான் ஆசாத் தலைமையிலான கட்சியை இந்த முறை தங்களுடைய கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அவகாசம் வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சி இப்ப அந்த பிரீத்திங் ஸ்பேஸை எடுத்துக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் ஒப்பிட்டுத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதுல ஏன் பாரதிய ஜனதா கட்சி மீது கல் விழுது அப்படின்னு கேட்கலாம் நீங்க. ஏன் காங்கிரஸுக்கு இந்த பிரச்சனை இல்லையா? காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சியை செட் பண்ணி, காங்கிரஸ் போய் மனு கொடுக்கலையே. மனு கொடுத்து தேர்தலை தள்ளி வையுங்கள் என்று சொன்னவர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற மோகன்லால் பதோலி தான் போய் மனு கொடுக்கிறாரு. மோகன்லால் பதோலி கொடுத்த மனுவை ஏற்றுத்தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை தள்ளி வைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக ஹரியானா அரசியலில் பாஜக ஒரு பின்னடைவை சந்திக்க போகிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரியணை ஏறப் போகிறது காங்கிரஸ். அதற்கான நம்பிக்கை ஒலிக்கிட்டுத்தான் கண்ணு கட்டிய தூரத்தில் தென்படுகிறது. பாஜக நிலை தடுமாறி போயிருக்கிறது. இப்ப சமீபத்திய கருத்து கணிப்புகள் கூட அதைத்தான் சொல்லுது. ஏறக்குறைய 60 இடங்களில், 90 இடங்கள்ல 60 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற 30 இடங்கள்ல பிஜேபியும் தங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நிரூபித்து 10 இடங்களுக்கு 20 இடங்களோ அல்லது 15க்கு 15 இடங்களோ பெறப்போகிறார்கள். 60 இடங்களில் பெற்று அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கப் போகிறது காங்கிரஸ் என்பதுதான் யதார்த்தமான இப்போது ஹரியானாவினுடைய சூழல். இறுதியா அதுல வினேஷ் போகட் அப்படின்ற அவங்க மல்யுத்தத்துல ஈடுபட்ட போதும் சரி, அல்லது அவங்க அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது போராட்ட களத்திலும் சரி, அப்படி அவங்க போராடிய போது பாஜகவினர் அப்பயே பல விமர்சனங்களை அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் வச்சாங்க. இப்போ அரசியல் ரீதியாக காங்கிரஸோடு இணைந்து களத்துக்கு வருகிற பொழுது இன்னும் விமர்சனங்கள் பயங்கரமா இருக்கும் இல்லையா? அப்ப அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் நான் இனிமேல் மல்யுத்த போட்டிகளில் பங்கேற்கவே போவதில்லை என்று உடைந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்ல, அதை விட வேறு ஒரு வழியை இனிமேல் அவருக்கு ஏற்படுத்தி விட முடியுமா என்ன? அதை விட கூடுதலான ஒரு சோகம் அவர் வாழ்வில் சூழ்ந்து விட முடியுமா என்ன? இந்த தேர்தல் அரசியலில் எதையெல்லாம் நாம் எதிர்கொள்ள போகிறோம் என்பதை இதற்கு முன்பாகவே விளையாட்டில் இருந்த அரசியலில் அவர் பார்த்து விட்டார். இதை விட கூடுதலான வலியை, வேதனையை அவர் அனுபவித்து விட்டார். எனவே இனி தேர்தல் அரசியலுக்கு வந்தால்
எப்படி கல்லடியும் சொல்லடியும் கிடைக்கும் என்பதற்கு அவருக்கு ஏற்கனவே பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது. எனவே அவர் அச்சப்பட வேண்டியவராக இருக்க மாட்டார். அவருக்கு அந்த அச்ச உணர்வும் இருக்காது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க ஒரு பக்கம் தான் பாக்குறீங்க. பாதிக்கப்பட்டவங்க ஏற்கனவே விமர்சனத்தை தாங்கியவர்கள் இப்போது எப்படி இந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள போகிறாருங்கிறீங்க. பாதிக்கப்பட்டவர்கள் வழியோடு வந்து களத்தில் நிற்கிறார்களே, எதிர்த்தரப்புக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, அதை நீங்க யோசிக்கணும்ல. பாரதிய ஜனதா கட்சி இதையெல்லாம் செய்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட அடக்குமுறைகளை எல்லாம் கடந்த காலத்தில் இந்த மல்யுத்த சம்மேளனத்தில் செய்தார்கள் என்பதை இப்ப அந்த அம்மையார் பேச துவங்கினா என்ன ஆகும் நிலைமை? சார், யார் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதோ அவருடைய நெருங்கிய நண்பர், இன்னும் சொல்ல போனால் அவருக்கு உதவியாளராக இருந்தவரையே நீங்க மல்யுத்த சம்மேளனத்துக்கு மீண்டும் தலைவராக்குனீங்க. இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? இதையெல்லாம் அந்த ஹரியானா மாநிலத்தினுடைய மக்கள் மறந்து விட்டார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறதா? இன்னொன்று, எவ்வளவு பெரிய கனவு சார். நீங்க நம்ம எங்கோ இருக்கக்கூடிய தமிழ்நாடு, ஆனால் நமக்கு அந்த வருத்தம் இருக்கிறது அல்லவா, நமக்கு அந்த கவலை சூழ்ந்திருக்கிறது அல்லவா. ஒரு உலகளாவிய அளவில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்று வந்திருக்க வேண்டிய, அதுவும் தங்க பதக்கம் சார், வெள்ளி பதக்கம்னா கூட பரவாயில்ல, வேற வெண்கல பதக்கம் என்று சொன்னால் கூட பரவாயில்ல, தங்க பதக்கத்தை பெற்று வெற்றி வாகை சூடி இந்தியாவுக்கு பெருமை தேடி தர வேண்டிய இடத்தில் இருந்த அந்த பெண் தன்னுடைய கனவுகள் எல்லாம் உடைந்து சுக்குநூறாகி உடைந்து போன அந்த முகத்தோடு வர்றாரு. வரும்போதும் எழுச்சியோடு வரவேற்பு டெல்லியில, அது வேறு செய்தி. ஆனா அந்த வழியை தந்தது யார்? பாரதிய ஜனதா கட்சி தானே அதற்கு பொறுப்பேற்கணும். கடந்த காலத்தில் எவ்வளவு அடக்குமுறைகளை அவர்கள் மீது ஏவினீர்கள், எவ்வளவு வசைபாடல்களை அவர்கள் மீது நீங்கள் வைத்தீர்கள். இப்போது அதெல்லாம் பிடித்து சிதறுகிற தருணமாக அமைந்திருக்கிறது. அவர் இந்த தேர்தல் பிரச்சார களத்தில் அதையெல்லாம் பேசுவாரு. தேர்தல் களத்தில் நிற்கிற போது அவருக்கு ஒரு மேடை அமைத்து கொடுக்கப்பட்டு அந்த மேடையில் ஏறி அவர் பேசுகிற போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகத்திரை கிழித்து தொங்காதா? பாரதிய ஜனதா கட்சியை இதை விட மோசமான முறையில் அம்பலப்படுத்தி விட முடியுமா என்ன? ஏன்னு சொன்னா, நீங்க ஒட்டுமொத்த விளையாட்டையும் கையில் எடுத்துட்டீங்க. நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கிரிக்கெட்டுக்கு பிசிசிஐக்கு யார் சார் தலைவர்? அமித்ஷாவினுடைய பையன் ஜெய்ஷா தலைவரா இருக்கிறார். ஜெய்ஷா தலைவரா இருப்பதற்கு என்ன தகுதி இருக்குன்னா நாம கேட்க தேவையில்ல. அவருக்கு என்னவோ தகுதி இருந்து விட்டு போகட்டும். ஒவ்வொரு துறையிலையும் ஒரு வழி இருக்கு. இவர்களால் ஏற்பட்ட வழி இருக்கிறத நீங்க கிரிக்கெட் துறையில இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்னு பட்டியல் போட்டா எவ்வளவு பட்டியல் போட வேண்டி வரும்? ஹாக்கி சம்மேளனத்துல ஒரு பட்டியல் எடுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோசமான அணுகுமுறையா நீங்க எதெல்லாம் அரசியல் செய்யக்கூடாதோ அதுல எல்லாம் அரசியல் செய்தார்கள் இவர்கள். சார், ஒரு அடக்குமுறையை ஏவுறதோ இல்ல அதிகாரங்களை பயன்படுத்தி வேறு வகையில் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு சில வாய்ப்புகளை தருவதோ இங்க பெரிய அளவுல பேசப்படுறதே இல்லை. அதுவே தவறுதான் என்று சொன்னாலும் அது பேசுபொருள் ஆவதில்லை. எனவே அது குறித்து கூட நாம் பேச வேண்டியதில்லை. ஆனால் பாலியல் தீண்டல்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்களே, எவ்வளவு ஒரு மோசமான நடவடிக்கை. இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு ஒரு அதிகாரத்தை, அங்கீகாரத்தை விளையாட்டு போட்டிகளில் உலக நாடுகளுக்கு மத்தியில் தேடித்தர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறாங்க சார் அவங்க. அப்ப நீங்க தூக்கி தலையில் வைத்து கொண்டாட வேண்டியவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறீர்கள். அவர்கள் வீதிக்கு போராடினால் அவர்களுக்கு குரலுக்கு நீங்கள் செவிமடுக்க மறுக்கிறீர்கள். விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் நேரடியாக களத்துக்கு சென்று பார்த்திருக்க வேண்டாமா? இந்த சம்பவங்களை எல்லாம் இப்ப தேர்தல் களத்துல பேச போறாங்களே, பாஜக எப்படி பதில் சொல்ல போகுது? மோடியும் அமித்ஷாவும் பிரச்சாரத்துக்கு வந்துதானே ஆகணும். பிரச்சாரத்துக்கு வருகிற போதெல்லாம் இந்த பிரச்சனை குறித்து அந்த மக்கள் கேள்வி எழுப்புவாங்களே, வினேஷ் போகத் மேடை ஏறி பேசுவாங்களே, இதை எப்படி பாஜக எதிர்கொள்ளும்? எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ராகுல் கொடுத்து விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏற்கனவே ஹரியானா மாநிலத்தில் உயிர் தப்பினால் போதும் என்கிற நிலையில் தான் பாஜக இருக்கு. பாஜகவினுடைய கணக்கு எதிர்கட்சியாவது நம்ம வந்துடக்கூடாதான்றதுதான். இப்ப ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்து விட்ட பிறகு வினேஷ் போகத்தும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் களமிறக்கப்படுகிறார் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் ஏறக்குறைய 90 விழுக்காடு வெற்றியை காங்கிரஸ் அறுவடை செய்துவிடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். எதிர்கட்சி அந்தஸ்துக்கு கூட அவர்கள் வரமாட்டார்களோ என்கிற சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா இப்ப கருத்து கணிப்புகளினுடைய விவரங்கள் அப்படித்தான் சொல்லுது. 13 விழுக்காடு வாக்குகளை இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பெறும்னு சொல்றாங்க. தலித்துகளினுடைய வாக்கு வங்கி ஏற்கனவே 17 தொகுதிகளில் 10 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது கடந்த தேர்தலில். இது இந்த முறை இன்னும் கூடத்தான் செய்யும்.
அப்ப ஆசாத் தலைமையில இருக்கக்கூடிய கட்சி பாஜகவின் பக்கம் இழுப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒருவேளை பாஜக பக்கம் போகலாம், இல்லை என்று சொன்னால் அவர்கள் தனித்து போட்டியிடலாம். அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு தான். பாரதிய ஜனதா கட்சி இப்ப என்ன நினைக்குதுன்னா, பல முனை போட்டிகள் உருவாகிவிட்டால் நாம் வெற்றி பெற்றலாம் நினைக்குது. ஆனா ராகுல் ரொம்ப கவனமா இருக்காரு. அதனாலதான் காஷ்மீருக்கு ஓடி போனாரே பருக் அப்துல்லாவை பாக்குறதுக்கு. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் ராகுல். எந்த வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் பாஜகவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதற்கான அறுவடையை இந்த தேர்தலில் ஹரியானாவில் ராகுல் செய்வார். பாஜக வீட்டுக்கு அனுப்பப்படும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்கள் ஆணித்தரமா பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.